எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே போனோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயிலுங்க. ஸ்ரீ பைரவர் நிலையம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குங்க கால பைரவர் கோயில். இது நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பைரவா நிலையம். கிருஷ்ணகிரி சென்னை பைபாஸ்லேருந்து கந்திக்குப்போன்ற ஊரில் அப்படியே கட் பண்ணுங்க. இதுலேருந்து உள்ளே போகணும். அப்படியே நம்ம இந்த கந்திக்குப்போன்ற இடத்துலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் போகணுங்க. ஹைவேஸ்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த கோயிலுக்கு போயிடலாம். ஸ்ரீ பைரவ நிலையங்க. இதுதான் உள்ளே போகிறோம். ரோடு சின்ன ரோடு தாங்க, சிங்கிள் ரோடு தான். அது போகிற வழி. இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 24 ஹவர்ஸுமே இந்த கோயில் ஓப்பனில் தாங்க இருக்கும். திருப்பதி கோயில் மாதிரி போல் இருக்கு. பைரவர் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பைரவா சுவாமி ஆசிரமம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரமமும் இருக்குது, முன்னாடியே இருக்குது. ஸ்ரீ பைரவா நிலையம். இந்த பைரவர் கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இதுதாங்க. அப்படியே உள்ளே போகலாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கையான சூழ்நிலையில் இருக்குது பார்த்தீங்களா. மரம் செடி கொடியெலாம் நிறைய இருக்குங்க. அதுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வழக்கம் போல் எல்லா கோயிலையும் இருக்க மாதிரியே விநாயகர் சந்நிதி தான் எடுத்தவொன்னே. விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். இந்த ஸ்ரீ பைரவா நிலையம் கோயில் பார்த்திங்கன்னா 2013 வருஷம் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமே ஒரு சிறப்பான இடம். இங்கே வந்து மும்மூர்த்தி மலைன்னு சொல்கிறாங்க. 3 மலைங்க பார்த்திங்கன்னா என்னென்ன மலைன்னா சிவகிரி மலை, விஷ்ணு மலை, பிரம்ம மலை. 3 மலையும் இணையிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அது சிறப்பு தான். பாருங்கள், எதிரில் தெரியுது பாருங்கள். இதாங்க கால பைரவர் சந்நிதி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலோட கொடிமரங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் உயரமாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் சிலைங்க. எவ்வளோ பேர் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. படியில் தான் ஏறி போயிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம். இந்த பைரவா நிலையம் கோயிலில் 2 முக்கிய சன்னதிங்க இருக்குங்க. இதாங்க முதல் சன்னதி, மெயின் சன்னதி இது தான். இங்கே பார்த்திங்கன்னா பைரவர் தான் முக்கிய கடவுள். ஆனால் லிங்க வடிவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளே போகலாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே இங்கே எல்லாமே கேமரா அலோவ் பண்ணுறாங்க. எல்லாமே படம் பிடிச்சிட்டு தான் போகிறாங்க எல்லாம். இந்த பைரவர் கோயிலில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு இது என்னென்னா, இங்கே உண்டியலே கிடையாதுங்க. எந்த ஒரு இதுலேயுமே உண்டியல் எங்கேயுமே வைக்கல. கோயில் ஃபுல்லாக எதுவுமே கலெக்ட் பண்ணுறதில்ல. அபிஷேகம் ஆராதனைக்கெல்லாம் தனியாக கலெக்ஷன் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கோவில் மூலஸ்தானம் பக்கமாக வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்று இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் உள்ள பக்கத்துலேயே சாமியை போய் பார்க்கலாங்க. அதுவும் அர்ச்சகர்கள்லாம் யாருமே கிடையாது. நம்மளா பக்கமாக போய் பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். இந்த பைரவநாதர் சன்னதியிலேயே தேவி திரிபுர பைரவியும் கும்பிட்டுட்டு அப்படியே போகலாங்க. பைரவநாதர் சன்னதியிலேருந்து வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அருள்மிகு நந்தியம் பெருமான் நந்தி சிலைங்க. எவ்வளோ பேர் கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த நந்தியம் பெருமானை கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ பைரவா நிலையத்தோட முக்கியமான சன்னதிங்க இதுதான். கால பைரவர் சன்னதி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பைரவா நிலையத்தோட முக்கியமான இடங்க இது. கால பைரவர் சன்னதிக்கு வந்துட்டாங்க. வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. தேர் மாதிரியே இருக்குங்க தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த கோபுரம். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தூண்கள் நிறைய இருக்குது வேலைப்பாடுகளோட. இந்த கோவில் அப்படியே சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ இயற்கையான ரம்மியமான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த கோயில் இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கால பைரவர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் நிற்கிதுங்க, க்யூ. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கெல்லாம் வந்தால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க கூட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷமான நாள்கள்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே இந்த தூண்கள்லாம் வேலைப்பாடு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லா இடமும் இதுவும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. சரிங்க, அப்படியே உள்ளே போகலாம். இந்த கால பைரவர் சந்நிதி உள்ளே வந்துட்டாங்க.
பாருங்கள், பக்கமாகவே பார்க்கலாம். இங்கேயும் அர்ச்சகர்கள்லாம் யாருமே கிடையாது. நம்மளே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி இந்த பக்கம் திரும்பி வந்துடணுங்க. அப்படியே நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இந்த காலபைரவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட இன்னொரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி தெரியுது பாருங்கள் சிவகிரி மலை. இந்த காலபைரவர் சன்னதி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது இந்த தூண்கள் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ இயற்கையான சூழ்நிலைங்க எல்லாமே. இது அடுத்தது முருகர் சன்னதிக்கு வந்திருக்கோங்க. முருகர் சன்னதிங்க பக்கத்தில் பாருங்கள் அப்படியே சாமியை. 63 இந்த ஸ்ரீ பைரவா நிலையம் கோயிலில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலைகள் வரிசையாக வச்சுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சிலைகளுக்கு கீழேயுமே அந்த பெயரும் இருக்குது, நட்சத்திரம் அப்புறம் மாதமும் குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியாக வந்துட்டோங்க. கடைசியாக பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னு, சேக்கிலார். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பைரவநாதரும் திரிபுர பைரவி அம்மனும் ஜோடி சமேதராக இருக்க மாதிரி உற்சவ மூர்த்திகளாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்களா என்னென்ன காலபைரவரோட வாகனங்க. இது நாய் தான் வாகனம் காலபைரவருக்கு. அதனால் நாய்க்கு சிலை இருக்குது, அதுக்கு மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம எந்த கோயில்லையுமே. இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? அஞ்சற்க நாளும் காப்பான் நாய் வாகனன். காலபைரவரோட வாகனத்தை பற்றி போட்டிருக்கு. அடுத்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? வாராகி அம்மன் சன்னதிங்க. இது அப்படியே பாருங்கள், வாராகி அம்மன் சாமி. இது வெளியிருந்து வழிபடுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியிலேயே காலபைரவர் சிலை ஒன்று இருக்குங்க. எல்லாமே இதை கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த லிங்கம் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காசி விஸ்வநாதர் கோயில் லிங்கத்துக்கு பாருங்கள், வர்ற பொதுமக்கள் அனைவருமே வரிசையில் நின்றுட்டு ஒவ்வொருத்தராக அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு போகிறாங்க. அன்னதான கூடங்க இது. இந்த ஸ்ரீ பைரவா நிலையம் கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னதானமும் போடுறாங்க. 3 வேளையுமே இருக்குங்க. காலை, மதியம், இரவு 3 வேளையுமே அன்னதானம் போடுறாங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். நீட்டாக இருக்குங்க அன்னதான கூடம். பிளேட்டில் தான் எல்லாம் பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் வரிசையில் நின்று வாங்கிக்கிறாங்க. நிறைய காலி இடமும் இருக்குது, பெரிய இடமா தான் இருக்குது. கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேங்க. வந்தால் எவ்வளோ பெரிய வாத்து இருக்குது பார்த்தீங்களா? இது அங்கே. ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.